பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் பெல்லி ஃபேட்டுங்கிறது என்னது? பெல்லி ஃபேட் 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து விசரல் ஃபேட். ஸோ நம்ம பெல்லியில் வந்து 2 விதமான சிலிண்டர் இருக்குன்னு ஒரு யூகிச்சுக்குங்க. இன்னர் சிலிண்டர் அண்ட் அவுட்டர் சிலிண்டர். இன்னர் சிலிண்டருக்கு பெரிட்டோனியம்னு சொல்லுவோம். அந்த இன்னர் சிலிண்டருக்குள்ளே நம்ம ஸ்டமக் இன்டெஸ்டைன்லாம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் விசரல் ஃபேட். அதுக்கு வெளியில் நம்மளுக்கு இன்னொரு சிலிண்டர் இருக்குது, அதோட வால் தான் நம்மளோட ஸ்கின். இந்த ஸ்கின்னுக்கு கீழே அந்த இன்னர் சிலிண்டருக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் சப்குட்டேனியஸ் ஃபேட். இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் விச் இஸ் பிட்வீன் தி அவுட்டர் அண்ட் இன்னர் சிலிண்டர், இதை தான் வந்து நம்ம கொஞ்சமாக இருக்கும்போது நான் சர்ஜிக்கலாக கூல் ஸ்கல்ப்டிங் அதில் ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து எண்டோலேசர் வென் இட்ஸ் வெரி மினிமல். வெரஸ் அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட்டை லைப்போசக்ஷன், அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைப்போசக்ஷன் இருக்குது. நார்மல் லைப்போசக்ஷன், பவர் அசிஸ்டட் லைப்போசக்ஷன், வேசர் லைப்போசக்ஷன், இது எல்லாம் கமிரால் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேட்டை மெல்ட் பண்ணி அப்புறம் அதை சக் பண்ணி இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட்டை ரிமூவ் பண்ணலாம். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்னர் சிலிண்டருக்கு ஏத்தாப்பில் அவுட்டர் சிலிண்டரை டைட்டன் பண்ணுறதுக்கு பாடி டைட் யூஸ் பண்ணுவோம். பட் வெரஸ் இந்த இன்னர் சிலிண்டரில் நிறையா மென்னுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும், பட் சப்குட்டேனியஸ் ஃபேட்டே இருக்காது. அவங்களுக்கு இட்ஸ் பியூர்லி விசரல் ஃபேட். அதை எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் எக்ஸசைஸ் இஸ் டெஃபினெட்லி மேண்டேட்ரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ GLP-1 அனலாக்ஸ் அப்படின்னு இன்ஜெக்ஷன்ஸ், ஆன்டி டயபெட்டிக் மெடிகேஷன், பட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். ஸோ இட்ஸ் யூஸ்ட் டு இன்க்ரீஸ் த basal metabolic rate and to melt this visceral fat. ஸோ அதோட டயட் எக்ஸசைஸோட அதையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது விசரல் ஃபேட்டை குறைக்கலாம். ஸோ விசரல் ஃபேட்டை சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்ச பிறகு தான் நம்ம வந்து சப்போஸ் நம்ம பெல்லி ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்கின்னும் அதனால எக்ஸ்பேண்ட் ஆகி லூஸ் ஆகிருந்து நம்ம டம்மி டக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விசரல் ஃபேட்டை சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சப்குட்டேனியஸ் ஃபேட்டை ரிமூவ் பண்ணும்போது இன்னர் சிலிண்டரை நம்மளுக்கு வந்து நல்லா டைட் பண்ண முடியும். ஸோ டம்மி டக் ஒரு அப்டாமினோபிளாஸ்டி பண்ணும்போது ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பெல்லி ஃபேட் there are 2 types, சப்குட்டேனியஸ் ஃபேட், விசரல் ஃபேட். உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருந்தால் ப்ளீஸ் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு விசரல் ஃபேட் இருக்கா இல்லை சப்குட்டேனியஸ் ஃபேட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் அதுக்கு பெஸ்ட். லைப்போசக்ஷன் சப்குட்டேனியஸ் ஃபேட்டாக இருந்தால், பட் விசரல் ஃபேட்டாக இருந்தால் லைப்போசக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு சப்குட்டேனியஸ் ஃபேட் ஒரு பெல்லி ஃபேட் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேட் அப்படின்னு கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.